வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸில் என்ன நடக்குது? தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த மட்டும் விரைவில் ஒரு புதிய தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த போட்டியில் ஒரு எம்பிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிறதும் ஒரு முன்னணி தகவலாக இருக்குது. அந்த எம்பி வேற யாரும் இல்லை, மாணிக்கம் தாகூராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அப்போது இப்போ இருக்கிற இந்த தலைவர் செல்வ பெருந்தகை இன்னும் அவர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது கர்நாடகாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் சில மாற்றங்களை செஞ்சிச்சு. அந்த மாற்றங்களை தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் செய்யலை. இதற்கு பின்னால் செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஒரு கோரிக்கை இருப்பதாக நம்பப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, அவருடைய மகள் திருமணம் 18ஆம் தேதி, ஜூன் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த திருமணத்து வரையாவது நான் காங்கிரஸ் தலைவராக தொடர வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு கோரிக்கை வைத்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. சில முன்னணி பத்திரிகைகள் கூட இதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வர்ற 18ஆம் தேதி வரை செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் நிச்சயமாக ஒரு மாநில தலைவர் மாற்றம் வரும். காங்கிரஸை பொறுத்த மட்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட விதமே பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. உண்மையிலே காங்கிரஸ் தொண்டர்களுமே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த தேர்தலை அவங்க திமுக கூட்டணியில் சந்தித்தாங்க. திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பெரும்பான்மை கிடைச்சி. அதன் பின் அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பு திமுக கிட்டையும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை வாங்கியிருந்தாங்க. அதே போல் தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்திலேயும் ஒரு மாநிலங்களவை எம்பியை அவங்க பெற்றிருக்காங்க. காங்கிரஸோட இந்த அதிரடி நகர்வுகள் கடந்த காலங்களில் யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு நகர்வுகளாக இருப்பதால் அடுத்த இந்த தலைவர் மாற்றமும் இதேபோல் ஒரு அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.